அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம், அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால். இந்த மாதிரி நந்தவனம்னு ஒரு மிக பிரமாதமான அமைப்பை ஏற்பாடு செய்து முதியோர்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை கணபதி செய்வார் என்று அன்றைக்கே தெரிந்து இந்த மாதிரி பெரியவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். அதனால் டயானா சந்தோஷப்படலாம். கணபதி பாடல் பெற்ற மனிதர். இன்றைக்கி இந்த சபை ரொம்ப கனமான சபை. அப்புறம் நம்ம நீதி அரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்திருக்கிறார். மனசில் பட்டதை தன் மனசாட்சிக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை பட்டவர்த்தனமாக யாருக்கும் அஞ்சாமல் தெளிவுற எடுத்து மொழியக்கூடிய திராணி உள்ள ஒரு நீதிபதி. காசுக்கு விலை போகிற நீதிபதிகளின் மத்தியில் நியாயத்துக்கும் நீதிக்கும் மட்டுமே தலை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நீதி அரசர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்புறம் கவிஞர் அறிவுமதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர். திரைப்படங்களுக்கு பாடல் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டும் என்றால் அந்த இலக்கணத்தை வகுப்பதற்கு அனைத்து தகுதிகளும் உடைய ஒரு கவிஞர். இப்போ எப்படி இல்லாமல் பாட்டு காவாலியா காவாலியான்னு அது என்னன்னு நானும் கேட்டு பார்க்குறேன். எனக்கு விளங்க மாட்டேங்குது. காவாலியா காவாலியானா பாட்டு எழுதினவன் காவாலியா, நடிக்கிறவன் காவாலியா, காவாலியா காவாலியான்னு வருது. அவர் எழுதின ஒவ்வொரு வரியும் அச்சர லட்சம் பெறும். அதை விட அந்த கவித்துவத்தை தாண்டி ஒரு மனிதத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. அறிவுமதி ஐயா என்னன்னா, திரைப்படத்திலே பாடல் எழுத வேண்டும் என்று தீராத காதலோடு சென்னை நோக்கி வரக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேடந்தாங்கலாகவே அவர் இருந்திருக்கிறார். அவர் வீட்டிலே இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எழுதுறதுக்கு ஊக்குவித்து, எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்து, அதனிலும் மேலாக ஒன்று இருக்கிறது. ஒரு திரைப்பட இயக்குனர் அவரை கூப்பிட்டு இந்த படத்துக்கான 5 பாடல்களையும் நீங்களே எழுதி கொடுங்கள் என்று சொன்னால், இப்போ நானாக இருந்தால் ஒரு 8 பாட்டாக மாற்றுங்களேன், 8 நானே எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அறிவுமதி ஐயா என்ன பண்ணுவார் அப்படின்னா, 5 பாடல்களையும் நான் எழுத மாட்டேன், ஒரு பாடலை நான் எழுதுகிறேன், மற்றதை என் பிள்ளைகள் எழுதுவார்கள் என்று இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறார். இப்படி மகா மனிதர்கள் இருக்கக்கூடிய சபை கனமாக இருக்கிறது என்று சொல்வதிலே ஒரு ஆட்சேபனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மூத்தோர்கள், நான் அந்த வார்த்தையை மிக கவனமாக கையாளுகிறேன். முதியோர்கள் அல்ல, மூத்தோர்கள். முதியோர்கள் வேறு, மூத்தோர்கள் வேறு. முதியோர் என்றால் வயது காரணமாக முதியோர், மூத்தோர் என்றால் பக்குவம் காரணமாக மூத்தோர். அதனால்தான் பெரியவர்கள் முதியோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று சொல்லாமல் மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாருடைய மனசு பக்குவப்பட்டிருக்கிறதோ, யார் பிறருடைய மனசை பக்குவப்படுத்துகிறார்களோ அவர்களே மூத்தோர்கள். டெஃபினிஷன், அதுதான் டெஃபினிஷன். அவரும் பக்குவமாக இருக்க வேண்டும், பக்குவமற்றவர்களை பக்குவப்படுத்துகிற ஆற்றலும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி சபை நிறைய வீட்டு இருக்கக்கூடிய என் அருமை பெரியோர்கள். உலகத்தில் எந்த வனத்துக்கு போனாலும் இந்த நந்தவனம் போல் வாய்க்காது. ஏன்னா அத்தனை மூத்தோர்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த சபையில். அது இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியிலே மரித்தால்தான் சொர்க்கம் என்று இல்லை,
நல்ல கூட்டங்களை கேட்டாலும் சொர்க்கம் உண்டு. கூட்டங்களை கேட்டு மறித்து விட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. சிலவர் பேசிய கொண்டு வருவா, சாவடிச்சுட்டாயாங்கிறான். எது பேசிய சாவடிச்சுட்டாயா? ஒரு நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முறைப்படி இப்பொழுது பட்டிமன்ற விவாதத்தை தொடங்கி வைக்கிறேன்.